எழுப்புதல்னு வார்த்தை பைபிள்ல எங்க இருக்கு? எழுப்புதல்னா என்ன? எழுப்பு வந்தா எல்லாம் பரவாயில்ல போயிடுவாங்களா? எழுப்புதல் வந்தா என்ன? சபைகளுக்கு ஜனங்களை பிரிக்கிறது தான் எழுப்புதலா? எழுப்புதல் வீரர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எழுப்புதல் கேள்வியும் பதிலும் என்ற இந்த புரோகிராமுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். வாரந்தோறும் எழுப்புதல் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்விகளுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறோம். அநேகருக்கு இது பிரயோஜனமா இருக்கு என்று சொன்னீர்கள். சோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கும் இது போன்ற அநேக கேள்விகள் இருக்குமே ஆனால், அதிலும் குறிப்பாக எழுப்புதல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால், நீங்கள் இந்த கொடுக்கப்படக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கோ இல்ல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளை நீங்கள் அனுப்பினால் வரக்கூடிய அடுத்தடுத்த எபிசோடில் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்க. சோ கேள்விகளோடு நம்ம எழுப்புதலில் இருந்தால் பல குழப்பங்கள் வரும், அவிசுவாசம் கூட வந்துடும். அதனால கேள்விகள் குழப்பங்கள் இருந்தால் அதை தெளிவு பெற்றுக் கொண்டு மறுபடியும் ஓடினால்தான் இன்னும் வேகமாய் ஓட முடியும், எழுப்புதலில் பிரகாசிக்க முடியும். இந்த வாரமும் கூட ஒரு புதிய ஒரு கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். கேள்வி என்னவென்றால், எழுப்புதலை பலர் மறுக்க காரணம் என்ன, பலர் நம்ப காரணம் என்ன? சோ எழுப்புதலை சிலர் இருக்குன்னு சொல்றாங்க, சிலர் இல்லைன்னு சொல்றாங்களே. இருக்குன்னு சொல்றவங்களுக்கு என்ன காரணம், இல்லைன்னு சொல்றாங்களே அதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே ஒண்ணுக்கு மட்டும் 100% ஆதரவு எங்கேயுமே வந்து விடாது. அது அரசியலா இருந்தாலும் கூட, ஒரு ஆள் ஆட்சியில் அமர்ந்தாலுமே மெஜாரிட்டி அமர்வாரே தவிர ஆப்போசிட்டான ஒரு பார்ட்டி இருக்கத்தான் செய்வார்கள். எல்லா இடத்திலுமே சப்போர்ட்டிங் ஒரு டீம் இருப்பாங்க, ஆப்போசிட் டீமா ஒரு டீம் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த மாதிரி எழுப்புதலை நம்பி விசுவாசித்து எழுப்புதலில் ஓடுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் எழுப்புதலும் கிடையாது, எழுப்புதல் ஏன் நம்புறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கு ஆப்போசிட்டா பேசிக் கொண்டிருக்கிற இன்னொரு கூட்டத்தாரும் இருக்கிறாங்க. கேள்வி என்னவென்றால், எழுப்புதலை சிலர் நம்புறாங்களே அதற்கு என்ன காரணம், சிலர் நம்பலையே அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சோ ஏன் நம்பல, எழுப்புதலை நம்பாதவர்கள், அதை மறுக்கிறவங்க, இல்லைன்னு சொல்றவங்க என்ன காரணத்தினால் அதை சொல்றாங்க அப்படிங்கிறதை சில ஒரு முக்கியமான சில ஆதாரங்களை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். முதலாவது, எழுப்புதலை மறுப்பதற்கான முதல் காரணம், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நேரடி வசனம் இல்லை. எழுப்புதல் கடைசி கால எழுப்புதல் வரும், எழுப்புதலுக்காக ஆயத்தமாகவும் எழுப்புதலை பரவ செய்வோம் அப்படின்னு ஒரு டீம் ஓடிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு டீம் அதை மறுப்பதற்கு காரணம் என்னவென்றால், அவங்க சொல்றது எல்லாமே பைபிள்ல இருக்கு, நீங்க சொல்ற இந்த எழுப்புதல் பைபிள்ல இல்லையே அதனால நாங்க நம்பல அப்படின்னு சொல்றாங்க. உண்மை என்னவென்று கேட்டால், சில வசனத்தை ஆழமா படித்தால் தான் சில விஷயங்கள் புரியும். இதை தாண்டி இவங்க என்ன சொல்றாங்க, எழுப்புதலை மறுக்கிறவர்கள் சொல்லுற முதல் காரணம், நேரடியான வசனம் பைபிள்ல இல்ல, அதனால பைபிள்ல சொல்லாத ஒண்ண நாங்க ஏத்துக்கிட மாட்டோம், பைபிள்ல சொல்லாத ஒண்ண நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நேரடி வசனம் இல்லை என்பது அவர்களுடைய இருதயத்தின் முதல் காரணமா இருக்கு. இரண்டாவது காரணம், எழுப்புதலை மறுப்பதற்கு இன்னொரு காரணம், கூடுமான விழிப்புணர்வு இல்லை. எழுப்புதல் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு, எழுப்புதல்னா என்ன, எழுப்புதல் வருமா, சோ எழுப்புதல் வந்தா என்ன நடக்கும்னு இந்த எழுப்புதல் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இல்ல. விழிப்புணர்வு இல்லாததுனால எழுப்புதல் ஒண்ணு கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்னவென்று கேட்டால், போலி ஊழியர்களையே பார்த்துக்கிட்டு இருப்பதுனால எழுப்புதல் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. புரியுற மாதிரி சொல்றேனே, எல்லா ஊழியர்களும் நல்ல ஊழியர்கள் கிடையாது, சில கள்ள ஊழியர்கள் இருக்கிறாங்க. பைபிள்ல வசனமே சொல்லுது, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சகோதரர்கள், கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே நுழைந்து இருக்கிறார்கள். சோ கள்ள போதகர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். இந்த எழுப்புதலை மறுக்கிறவர்கள் இருக்கிறாங்களே, அவருடைய மறுப்பதற்கு இன்னொரு பெரிய காரணம் என்னவென்றால், போலி ஊழியர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து எழுப்புதல் ஒண்ணு கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இந்த போலி பாஸ்டர்ஸ், போலி ஊழியர்கள், போலி கள்ள தீர்க்கதரிசிகள் என்னன்னா, தன்னை காட்டுவதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுறது, கள்ள குறி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ள தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லி, இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி சொல்லி, தம் மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது தீர்க்க தரிசனம் சொல்லி, அது நடக்காம போயிருதா அதை பார்த்து இவரே பொய் சொல்றாரு, அப்புறம் எழுப்புதல் ஒண்ணு கிடையாது அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. சில பொய்யான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்த ஊழியர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமா இல்ல. சோ இப்படி போலி ஊழியர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து, போலி ஊழியர்கள் பண்ணக்கூடிய ஊழியங்களை பார்த்து, இவரே பண்றது பொய், டூப்ளிகேட், ஃப்ராடு,
அப்படின்னு பார்த்ததுனால இவர் எழுப்புதலை பத்தி என்ன பேச போகுது அப்படின்னு எழுப்புதல் ஒண்ணு கிடையவே கிடையாது. இவர் நல்லா பேசுதாரு, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. குறி சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. சாட்சியெல்லாம் பொய்யா நடத்தல. சோ போலி ஊழியருடைய நடவடிக்கைகளை பார்த்து, அது போலியானதை பார்த்து எழுப்புதல் இல்லை என்ற முடிவுக்கு ஒரு கூட்டத்தார் வந்துடுறாங்க. 4வது காரணம், தீர்க்க தரிசனத்தை நம்பாததினால். ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க, பைபிள்ல சொல்லது மட்டும்தான் உண்டு, பைபிளுக்கு அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது ஒரு வகையில் உண்மைதான். எல்லா காரியங்களும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனா தீர்க்க தரிசனங்கள் என்று வந்தால் பைபிள்ல சொல்லப்படாத பல தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. பைபிள் குறிப்பாக பரலோகத்துக்கும் மனிதருக்கும் என்ன தொடர்பு, அதிலும் குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில என்ன சம்பவங்கள் நடந்தது, அதைத்தான் எழுதப்பட்டிருக்கு. அது சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். அதுக்கு அடுத்தடுத்து முக்கியமான தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இண்டிபெண்டா பெர்சனலா சொல்ல வேண்டிய சில தீர்க்க தரிசனங்கள் பைபிள்ல கிடையாது. அது அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசிகள் தான் அந்த காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுவார்கள். உதாரணத்துக்கு சொல்றேனே, இந்தியாவை பத்தி, இந்தியாவில் நடக்கிற அரசியலை பத்தி, இந்தியாவில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பத்தி, வரக்கூடிய ஆபத்துக்களை பத்தி, சபைக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை பத்தி பைபிள்ல இருக்கா? பைபிள்ல இல்ல. பைபிள்ல எழுதப்படல அப்படிங்கிறதுக்காக இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசாம இருப்பாரா? பேசுவார். அந்தந்த நாட்டை பத்தி பேசுவார், அந்தந்த மாநிலத்தை பத்தி பேசுவார், சபையை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசுவார், அடுத்து எழுப்புதலை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசுவார், வரக்கூடிய ஆபத்துக்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் பேசுவார். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசத்தான் செய்கிறார். ஆனால் இந்த ஒரு எழுப்புதலை நம்பாத ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்களே, அவர்கள் தீர்க்க தரிசனத்தை நம்புவது கிடையாது. வசனம்தான் உண்டு, தீர்க்க தரிசனம் எல்லாம் கிடையாது, தீர்க்க தரிசனம் ஒளிஞ்சு போச்சு, பைபிளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமும் கிடையாது அப்படிம்பாங்க. பைபிள் தான் பெரிய தீர்க்க தரிசனம், உண்மைதான். அதற்கு அப்பாற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உண்டு. இந்த பூமியில கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் தீர்க்க தரிசனம் இருக்கும். ஏனென்று கேட்டால் அவனை பற்றியும் கர்த்தர் வெளிப்படுத்துவார், அவனை குறித்தும் பேச வேண்டிய காரியம் இருக்கிறது. அதனால இந்த எழுப்புதலை நம்பாதவர்களுக்கு என்ன உண்டுனா, தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டாங்க. அதனால இந்த கடைசி காலத்தில் தீர்க்க தரிசன கடைசி கால எழுப்புதல் வரும், எழுப்புதலில் இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்புவார்கள், அந்த எழுப்புதல் இப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்கள் தீர்க்க தரிசனத்தையே ஏற்றுக்கொள்ளாததினால் இந்த மாதிரியான எழுப்புதலையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுவும் ஒரு காரணம். 5வது ஒரு காரணம், எழுப்புதலை மறுப்பதற்கு 5வது காரணம், போதும் என்கிற மனமும் சுயநலமும். போதும் என்கிற மனமும் சுயநலமும். இது என்னன்னு கேட்டா, அந்த எழுப்புதலை மறுக்கிறவங்க இருக்காங்களே, அவங்க என்ன செய்வான்னு கேட்டோம்னா, சபைக்கு வருகிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்ட போதும், மத்த யாரும் வர வேண்டாம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மற்றவர்கள் இருக்கிறாங்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்களே, அவர்கள் சபைக்கு வரணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அவங்களை சபைக்கு கொண்டு வரட்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை பத்தி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விபிஎஸ் நடத்தினாவோ, ஒரு யூத் மீட்டிங் நடத்தினாவோ, இல்ல சுவிசேஷ ஊழியம் நடத்தினாவோ இவர்கள் எதிர்ப்பார்கள். ஏன்னு கேட்டா, அவங்களை எதுக்கு நீங்க சர்ச்சைக்கு கூட்டு வரீங்க? அவங்களுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க குடும்பத்துக்கும் நான் இயேசுக்கும் சர்ச்சுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வர வேண்டாம், அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, அவங்க எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? நம்ம மட்டும் சர்ச்சுக்கு வந்தா போதும், நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதும், அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படக்கூடாது, அவங்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அவங்க சபைக்கு எதுக்கு கூட்டிட்டு வரணும்? அவங்களுக்கு எதுக்கு ஜோம் பண்ண சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றவங்க நானே கண் கூட பார்த்திருக்கிறேன். பல இடத்துல இப்படி பேசுறவங்களே பார்த்திருக்கேன். இவங்க ஆனா சபைக்குள்ளதான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்கள் எழுப்புதலை மறுப்பாங்க. ஏன்னா எழுப்புதலில் ஓடிக்கொண்டிருக்கிறவங்க திரள் கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவது இவர்களுக்கு பிடிக்காது இல்ல, அப்ப எப்படி எழுப்புதலை நம்புவார்கள்? நம்ப மாட்டார்கள், மறுப்பார்கள். சோ இந்த 5 காரணம் தான் மெஜாரிட்டி எழுப்புதலை மறுக்கிறவர்கள் சொல்லக்கூடிய அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரணம். ஓகே, எழுப்புதலை நம்புறாங்களே, எழுப்புதலை விசுவாசித்து எழுப்புதலுக்காய் ஓடுறாங்க, பிரயாசப்படுறாங்களே, அவங்க எதன் அடிப்படையில் விசுவாசிக்கிறார்கள் தெரியுமா? அதையும் பார்க்கலாம். முதலாவது காரணம், தீர்க்க தரிசனத்தை நம்புவதால். அந்த கூட்டத்தார் எழுப்புதலை மறுக்கிறவங்க தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டாங்க. ஆனா எழுப்புதலை விசுவாசித்து நம்புறவங்க இருக்காங்களே, இவங்க தீர்க்க தரிசனத்தை நம்புகிறார்கள். தீர்க்க தரிசனம் இன்றும் சொல்லப்படுகிறது. பரலோகத்தின் தேவனானவர் இன்று வரைக்கும் இன்றைக்கு என்ன நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கிறது என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அவர்கள் மூலியமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசத்தான் செய்கிறார். அதனால தீர்க்க தரிசனத்தை அவர்கள் நம்புவதினால் இந்த கடைசி கால எழுப்புதல் வரும் என்ற அந்த தீர்க்க தரிசனத்தையும் அவர்கள் நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. அதனால எழுப்புதலில் ஓடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். முதல் காரணம். 2வது காரணம், விசுவாசம்.
ஒண்ணு தீர்க்க தரிசனத்தை நம்புறது, ரெண்டாவது விசுவாசம். என்ன விசுவாசம்னா, ஒரு கடைசி கால எழுப்புதல் வரப்போகுது, சில வேத வசனங்கள் எல்லாம் இருக்கு, அது நடக்கும், அது கட்டாயம் நடக்கும். காலத்தை ஆராய்ந்து பார்த்தால் இது கடைசி காலம்தான். ஏனென்று கேட்டால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் சொல்றாரு, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கிறது. அப்படி என்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வைக்கப்பட்டு இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள் வேத வசனத்தையும் அந்த சம்பவங்களையும் இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அதனால தான் எழுப்புதலில் ஓடுகிறார்கள். மூன்றாவது காரணம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை. இந்த எழுப்புதலில் ஓடுறாங்க, பிரயாசப்படுறாங்க, அவங்களுடைய இருதயத்தின் ஆழமான ஒரு விஷயம், எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். இது அவர்களுடைய வாஞ்சை மட்டுமில்ல, இது தேவனுடைய சித்தம், பொதுவான சித்தம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறாரே, அந்த மாதிரி இந்த எழுப்புதலை விசுவாசித்து ஓடுகிற பிரயாசப்படுகிற இவர்களுக்குள்ள என்னன்னா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் சொந்தக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், அந்த வாஞ்சை இருக்கு. அந்த வாஞ்சை இருந்தாலே, அந்த வாஞ்சை ஒரு பக்கம் இருக்கும்போது எழுப்புதல் வரப்போகுதுன்னு இன்னொரு தீர்க்க தரிசனத்தை கேட்கும்போது இவர்களுக்கு ஒரு தொடர்பு உண்டாயிரும். அப்பனா எழுப்புதல் ரட்சிக்கப்படுவதற்காக எழுப்புதல் வரும்ல, நல்ல விஷயம், அது ஒரு நல்ல விஷயம் போல, ஒரு நல்ல செய்தி போல அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதனால இந்த நம்புகிறவர்களுக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமேங்கிற வாஞ்சை இருக்கு, வாஞ்சை உள்ளவர்களா இருப்பார்கள். நான்காவது என்ன விஷயம்னா, ஆவியின் அபிஷேகம். பல விஷயத்தை மற்றவர்கள் சொல்ல வேண்டியதில்லை, அபிஷேகம் பெற்றவர்களுக்கு சத்தியம், அந்த ஆவியானவரே அதை போதிப்பார், வழி நடத்துவார். இந்த எழுப்புதலை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவங்க பெற்ற அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவரே இந்த எழுப்புதலுக்கு நேர அவர்கள் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நீ இதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறாய், இதற்காய் நீ போக வேண்டி இருக்கிற என்று சொல்லி இதை நோக்கி புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ நான்காவது காரியம், ஆவியின் அபிஷேகத்தினாலே, ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். சோ அதனால அவங்க உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். ஐந்தாவது காரணம், எழுப்புதலுக்காய் ஓடுவதில் காணப்படும் மாற்றம். இந்த எழுப்புதலுக்காய் ஓடணும்னு ஓடுறாங்கல்ல, இவங்க மேலதிகமாய் ஆழமாய் விசுவாசிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இவங்க எழுப்புதல்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா வைக்கும்போது பெரிய பெரிய மாற்றங்களை பார்க்காங்க. ஒரு ஜெபத்தை நடத்தும் போது மாற்றம் வருகிறது, சுவிசேஷ ஊழியத்துக்கு போகும்போது மாற்றம் வருகிறது. அந்த மாற்றத்தை எல்லாம் பார்த்து அப்பனா கட்டாயம் இந்த ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா பெரிய மாற்றம் வந்துடும், அந்த உறுதி தான் அவங்களுக்கு இருக்கு. சோ அதனால ரெண்டு கூட்டத்தாருமே எழுப்புதலை நம்பாதவர்கள் அவர்கள் சில காரணங்களை வைத்திருக்கிறார்கள், எழுப்புதல் உண்டு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் சில காரணங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனா உண்மை என்னவென்று கேட்டால், இதற்கு முந்தின வீடியோக்குள்ளே நம்ம சொல்லியிருக்கிறோம், கடைசி கால எழுப்புதலை பற்றின வேத வசனங்கள் எங்கெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது அதையெல்லாம் சொல்லி காமிச்சிருக்கிறோம். அதனால விசுவாசிக்கிற நீங்கள் எழுப்புதலில் உறுதியா இருங்க. கர்த்தர் எழுப்புதலில் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் எல்லாரையும் பயன்படுத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம், நீங்க செய்ய வேண்டிய தேவ சித்தம் எல்லாமே எழுப்புதலின் நாட்களில் பயன்படும். அதனால எழுப்புதலுக்காய் ஜெபம் பண்ணுங்க, எழுப்புதலுக்காய் செயல்படுங்க, எழுப்புதலுக்காய் ஓடுங்க, எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்துவாராக. சோ உங்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு பல கேள்விகள் இருக்கலாம். நீங்கள் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி கொடுக்கப்படக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ நீங்க அனுப்பினால் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் அளிக்கப்படும். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.